the people of India, all sections, all languages, all religions. She is the daughter of the late Premier Nehru, father of independent India. Where does this love begin? In our own family. You will love one another as God loves each one of you. And a woman is one who shares love and who shares and shows a man what love, caring, sharing is all about. That's the sense of a woman. That is Miss India. Step right here, please. அன்று 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஏன் முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறேன் என்கிறீர்களா? ஏனென்றால் பெண் அடிமைத்தனம், பெண் சிசுக்கொலை, பாலியல் கொடுமை என்று இன்னும் பல கொடுமைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று வரதா புயலே வந்தாலும் கலங்காமல் இருக்கும் நம் கலங்கரை விளக்கம் என்றுதான் விடுதலை கிடைக்கும் என்று பெண் இனத்திற்காகவே ஏங்கி நிற்கின்ற நம் கண்ணகி சிலை. அன்று சைக்கிள் ரிக்ஷாவில் சென்றாலும் நேரத்திற்கு சென்றார்கள். இன்று மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றாலும் நேரத்திற்கு போக முடியவில்லையே என்று ஏங்கி நிற்கும் இன்றைய தலைமுறைகள். இப்படி பல மாற்றங்களை சந்தித்துள்ளோம். ஆனாலும் மாற்ற வேண்டியது அதிகம் உள்ளது. அப்படிப்பட்ட மாற்றத்தை பற்றிய கதைதான் இது.
இந்த உலகத்தில் பெண்கள் இல்லாத துறைகள் எதுவும் இல்லை. நாட்டை சுத்தப்படுத்துவதில் இருந்து கல்வி கற்பித்து முன்னேற்றுவதிலும் நாட்டை பாதுகாப்பது வரையிலும் இப்படி பெண்கள் அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து சாதித்துக் கொண்டு இருக்கின்றனர். என் பேர் வித்யா, நான் நேஷனல் கபடி பிளேயர். இப்போ பிஇடி டீச்சராக எஃபிஓ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். என் கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆப்பர்ஸ் இருந்தது. லைக் கபடிலாம் வந்து ஜென்ஸ் தான் விளையாடுவாங்க, லேடிஸ் எல்லாம் விளையாட மாட்டாங்க, விளையாண்டு அடிபடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ஸ் இருந்தது. பட் நான் அதையும் மீறி ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே இருக்கேன். தென் நாட் ஈவன் இங்கே வெளியில் மேட்சஸ் போகும்போதும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்ததான் முன்னாடி வந்ததாக விட்டு இருக்கு. என்னுடைய பேர் ஆஷா. நான் கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், தொகுப்பூதிய ஆசிரியராக. அரசியல்ன்றது போனோம்னா அடுத்த ஜெனரேஷன் உன் பிள்ளைக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும். அரசியலுக்கு போனோம்னா அடுத்த பிள்ளைங்களுக்கு பாதிக்கப்படும், அவங்களுடைய லைஃப்பெல்லாம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நோக்கத்தை இருந்து எடுங்க. எல்லாரும் நேர்மையாக இருக்கிறதா இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் நேர்மையாக தான் இருக்குது. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. அரசியலை இறங்கி நல்லது பண்ணாதான் நாடு முன்னேறும். வணக்கம், நான் மல்லிகா பேசுகிறேங்க. சென்னை துறைமுக இதில் மருத்துவத்துறையில் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணேன். பெண்கள் வந்து எதுலேயுமே ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருந்துடாதீங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பொண்ணுங்களை பிள்ளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ தடுத்தாங்க. அதெல்லாம் மீறி நான் வேலைக்கு போனேன். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை ஒரே பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட அந்த பிள்ளையை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையில் நிம்மதியோட சந்தோஷத்தோடு இருக்கேன். அதனால் எந்த பெண்களும் ஓய்வு மன தளர்ச்சி இல்லாமல் ஊக்கத்தோடு செயல்பட்டு நல்லா முன்னுக்கு வாங்க. பேர் மாலதி. நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப். என்ன மாதிரியே நீங்களும் இன்ட்ரெஸ்டாக அவங்களுக்கு பிடிச்ச துறையில் வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகிடலாம். என் பேர் வினோதினி. நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, வந்துட்டேன். இப்போ வந்து என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் டெய்லரிங் கற்றுக்கிட்டு நான் டெய்லரிங்கும் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் இந்த இது கற்றுக்கிட்டு சாரியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கேன். அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது மாதிரி எல்லாருமே கற்றுக்கிட்டு அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய சாதிக்கலாம். ஹை, திஸ் இஸ் ஜீவிதா, டிஎல் இன்ஃபோசிஸ் டிபிஎம் லிமிடெட். பொண்ணுங்க வந்து எப்பயுமே வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. எம்என்சி ஃபீல்டில் வந்து எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும், காம்படிஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து பசங்க கூட வந்து மிங்கிளாகி அவங்க கூட இருக்க ப்ராப்ளம்ஸு எல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஸோ செட் யுவர் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் இட். Proud to be a woman. Happy Women's Day. Happy Women's Day. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். Happy Women's Day. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?